ஸோ வாத, பித்த, கஃபம் இந்த 3 விஷயமுமே வந்து நெறைய பேருக்கு அ அ வாதம் அதிகரிக்கிறதோ, பித்தம் அதிகரிக்கிறதோ, கஃபம் அதிகரிக்கிறதோ எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஈவன் நம்ம பாட்டிமார்கள்லாம் சொல்றத நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். உடம்பு ரொம்ப சூடாயிருச்சு அப்படின்னா, பித்தம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி நெறைய ஒ எண்ணங்கள்ல வந்து ஒரு அதீத நிலை இருக்கு, சரியான தூக்கம் இல்லாத நிலை இருக்கு, நெறைய கோபம் வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் படபடப்பாகும்போது, உங்களுக்கு பித்தம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத வீட்ல இருக்கக்கூடிய பாட்டிமார்கள் சொல்றத நம்ம கேட்டுருக்கோம். ஸோ பித்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொழுது, உடல் அளவிலயும், மனதளவிலயும் நெறைய அறிகுறிகள வந்து உண்டாக்கும். முதல் விஷயம் நமக்கு செரிமான கோளாறுகள வந்து உண்டு பண்ணும். ஏன்னா, நம்ம பித்தம் ஆரோக்கியமா இருக்கு, நார்மலான ஒரு பேலன்ஸ்டான கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய செரிமானம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஸோ பித்தம் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னா, நமக்கு அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகளோ, அஜீரண கோளாறுகளோ வந்து இருக்கலாம். ஸோ கூடவே வந்து நமக்கு வயிற்று பகுதியில எப்பவுமே ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும்.